இந்த வீடியோவில் ஜேஇ அட்வான்ஸ்ட் 20 வாட் இஸ் it 2026 2026 கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். மே 17 பேப்பர் 1 கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ்டு, நாட் மெயின், அட்வான்ஸ்டில். ஓகேவா? இது பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண ஒரு கொஷின். என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன அட்ரஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். கன்சிடரிங், ஓகேவா, considering only the principal values of the inverse trigonometric functions, the value of cot inverse of cot minus 11, 10 sine of 2 cos inverse 1 by root 2, 10 sine 2 tan inverse of 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷின்ஸ். இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அதை சால்வ் பண்ணிவிட்டு இது வேல்யூ என்னான்ட்டு. கன்சிடரிங் ஒன்லி த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், த வேல்யூ ஆஃப் திஸ், இந்த 3 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அடிஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ். அது எந்த வேல்யூ ஆன்சரோட மேட்ச் ஆகுது, ஏபிசின்னு டின்னு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அது எதில் மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன், செகண்ட் இது, தேர்ட் இது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எடுத்து அதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம அதோட வேல்யூஸை வந்து ஆட் பண்ணோன்னா எந்த வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் சம் வேல்யூஸ். ஓகேவா? காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் சம் வேல்யூஸ். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் என்ன பண்ணுது, ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இல்லையா, காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் மைனஸ் 11. ஓகேவா? மைனஸ் 11 இதுதான் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வேல்யூ, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ஸோட வேல்யூ, தேர்ட் டேர்மோட வேல்யூ, ஃபைனலி இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுங்கிறத அடிச்சுட்டு எதுன்ட்டு சரியான விட அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி காட் இன்வர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேசிக்காக காட் இன்வர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதோட கர்வ் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட். ஓகேவா? கர்வ் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஸோ ஆக்சஸ் எடுத்துக்கலாம், XY ஆக்சஸ்ங்கிறது. சரியா? நம்ம கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பேசிக்கலி ட்ராக் இட், ட்ராக் ஆக மாட்டேங்குது. ட்ராக் இஸ் நாட் எக்ஸ்பேண்டிங், இட்ஸ் நாட் சேஞ்சிங். அதனால் என்ன பண்ணுவோன்னா, let us not take this. இந்த செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இருந்தாலுமே இட் இஸ் நாட் டூயிங் மச் லைக் ஹவ் we expected it. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ண ஆகுது. ஸோ அடுத்தது இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ பேசிக்காக இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃபை டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 3 அண்டு இது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? ஸோ 4 செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து அஸ் யூஷுவல் இது y. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இப்போ வந்து இது 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து பை, இது வந்து பை பேசிக்காக 2π, 3π, 4π. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து பேசிக்கலாக பை மைனஸ் பை, இது வந்து மைனஸ் 2π, இது வந்து மைனஸ் 3π, இது வந்து மைனஸ் 4π. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்பென்ஷன், பேசிக்கலாக ரெப்ரசன்டேஷன். அப்போது என்ன பண்ணுவோம், இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னா காஸ் ஃபங்க்ஷன்,
அது எப்படி வந்து பேசிக்காக காட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அதோட கிராஃப் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இது வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி தான் போவோம் இது ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே 4 ஓகேவா, இங்கே வந்து 4 இருக்கா. ஸோ இது வந்து லைன், why it is not taking. இந்த லைன் இங்கே வருது சரியா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா இது வந்து பேசிக்காக இங்கே ஒரு லைன், ஸோ இங்கேருந்து ஒரு லைன் இப்படி போகும். ஸோ இதுதான் காட் நேச்சர். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லைன் வரும், இங்கே ஒரு லைன் வரும், இங்கே ஒரு லைன் வரும். இதுதான் காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ பேசிக்காக ஒரு லைனாக இந்த மாதிரி ஒரு சாஞ்ச லைன் இருக்கும். ஸோ பேசிக்காக இதோட பை வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதோட பை வேல்யூ எவ்வளோ, 3.14. ஸோ அப்புறம் 2 பை வேல்யூ எவ்வளோ வரும், 6.24. பேசிக்காக இது மைனஸ், இது மைனஸ், இது வந்து எவ்வளோ வரும், இது வந்து 9.42. அதே மாதிரி இது எவ்வளோ வரும், 12.56. பேசிக்காக 4 பை, ஏன்னா பை வேல்யூ 3.14 இதோட. ஸோ பேசிக்காக இந்த லைனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா y is equal to x plus 4 பை. இது வந்து இந்த லைன் எப்படி இருக்கும், y is equal to x plus 3 பை. இந்த லைன் எப்படி இருக்கும், y is equal to x plus 2 பை. இந்த லைன் இருக்கட்டும், y is equal to x plus 5. ஸோ இதுதான் இதோட ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா. இந்த லைன் வருது, காட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். இந்த லைனோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x plus 4 5, y is equal to x plus 3 5 அப்படிங்கிற மாதிரி வேரி ஆகும். ஸோ பேசிக்காக நம்மளோட எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 9 இல்லையா, இது வந்து 9, இது 6, இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஓகேவா, நெகட்டிவ் எக்ஸுங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, மைனஸ் வேல்யூஸில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து மைனஸ் எக்ஸ் ஓகேவா, இது வந்து மைனஸ் எக்ஸ் ஓகே. ஸோ அப்போது இந்த 11 இருக்கு இல்லையா, இந்த 11 எங்கே வரும், ஸோ பேசிக்காக 0 to பை வேல்யூஸ் வந்து பேசிக்காக ஆங்கிள் வந்து 0 to பை வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆகும் ரைட். அப்போ என்ன ஆகும்னா 0 to 1ங்கிற மாதிரி இல்லையா. ஸோ 0 to பை வேல்யூஸ். அப்போ இந்த வேல்யூ 11 வந்து எங்கே இருக்கும்னா இது வந்து 12, இது வந்து 9. அப்போது 9க்கும் 9.4க்கும் 12.56க்கும் இடையில இருக்கும். இது வந்து சம்வேர் ஹியர் -11 வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட காட் இன்வர்ஸோட லைன் வந்து இங்கே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் எப்படி இருக்கும்னா y is equal to ரைட், y is equal to -11 plus 4 பைன்னு இருக்கும் ஓகேவா, -11 plus 4 பை. ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து எவ்வளோ, எக்ஸ் வந்து -11, இந்த 11. ஸோ அப்போது இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூஸ் இல்லையா, இதோட ஒய்யோட வேல்யூஸ். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 sin 2 cos inverse of π/2 அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்த செகண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது தேர்டு. இப்போ ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் வந்து என்னென்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் வந்து ஸோ பேசிக்காக செகண்ட் வந்து என்னது 10 ஓகேவா, 10 sin of
2 cos, right, cos inverse of 1/√2. இதுதான் வந்து நம்மளோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதான் வந்து நம்மளோட செகண்ட் டேர்ம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. ஓகே, இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 10 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? 10 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது சைன் வச்சுக்கோங்க, 2ன்னு அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேர்ம் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே எழுதிக்கலாம் நம்ம. cos theta is equal to 1 basically 0 1/2 1/√2. this is actually பார்த்தீங்கன்னா 0க்கு 30 டிகிரிக்கு, இது 45 டிகிரிக்கு. ஓகேவா? ஸோ காஸ் இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா 45 டிகிரி. 45 டிகிரி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னா தீட்டாவை வந்து நம்ம 5/4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 5/4 பேசிக்காக 5 ஓகே 180 இல்லையா? 5/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஸோ என்ன பண்ணுறோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் வந்து தீட்டா வந்து 45 டிகிரி இல்லையா? 45 டிகிரி இருக்குது. ஸோ 45 டிகிரியை நான் எப்படி எழுதிக்கலான்னா 10 sin ஆஃப் 2 இன்ட்டு 45 டிகிரியை 5/4ன்னு எழுதிக்குவேன். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த 2 4 இல்லையா? 2 இது 4 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே 5/2ன்னு இருக்குது. sin 5/2 10 இன்ட்டு என்ன வருது? 10 இன்ட்டு எடுத்தது 10 sin 5/2ன்னா 90 இல்லையா? sin 90 வந்து 1. அப்போது 10 இன்ட்டு 1 ஸோ அப்போது பேசிக்காக இது வந்து 10. செகண்டுக்கு வந்து சொல்யூஷன் வந்து 10. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேர்ட் சொல்யூஷன் என்னது? தேர்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரைட் sin ஆஃப் 2 tan inverse ஆஃப் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறப்போ, இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு எழுதிக்கிறேன். அப்போது tan தீட்டா என்ன வரும்? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இஸ் பேசிக்கலி 2 இல்லையா? பேசிக்கலி tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஸோ அடுத்தது இந்த எபோ ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 10 sin ரைட், இது வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம். அடுத்தது 10 என்ன பண்ணுறோம்? sin ரைட், sin இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்காக tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா அப்போது என்ன பண்ணும்? 2 தீட்டா. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ஜஸ்ட் erase it and then 2 தீட்டான்னு எழுதிக்கிறேன். புரியுதா ஏன்ட்டு? ஸோ இங்கே 2 இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் 2வை வந்து நான் தீட்டான்னு எழுதிக்கிறேன். அதனால் 10 sin தீட்டா sin 2 தீட்டான்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? 10 sin 2 தீட்டான்னு எழுதிக்கிட்டேன். புரியுதா இது? ஸோ என்ன இல்லைன்னா 10 sin ஆஃப் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் 2 தீட்டான்னு போட்டுட்டு தீட்டாவை வந்து இங்கே என்ன பண்ணுறோம்? தீட்டாவை வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு எழுதிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். தீட்டா tan தீட்டா வந்து 2ன்னு வந்துடுது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷனை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்னது அது? ஸோ சைனு ரைட், அடுத்தது சைன் 2 தீட்டான்னு ஒரு ட்ரிக்னோமெட்ரி, அதாவது sin 2 தீட்டாவை வந்து நம்ம 2 tan தீட்டா பை
1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது. இது வந்து இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த இடத்துல நான் இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்துன்னு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். sin 2θ இடத்துல இப்போது sin 2θ வேல்யூஸை வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது 2 ரைட். ஸோ sin 2θ is equal to 2 into tan θ எவ்வளோ? tan θ வந்து 2 divided by 1 plus tan square θ. tan θ வந்து 2, அதோட ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு இப்போது? ரைட். ஸோ இங்கே போட்டுக்கலாம். 4 டிவைடட் பை 4 + 1 5. இப்போது இங்கே என்ன? sin 2θ வேல்யூ வந்து 4/5. 4/5 எடுத்து நம்ம இங்கே போடணும். ஓகேவா? 10 into 4/5. இங்கே வந்து என்ன இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 sin 2θ இருக்குது. sin 2θ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 sin எழுதிக்கும். அது வந்து பேசிக்காக இதுதான் வந்து ஈக்குவேஷன். 10 sin 2θ. since என்னது? since sin 2θ is equal to 4/5 என்ன பண்ண போகிறேன்? ஸோ therefore 10 into 4/5 வருது. ஸோ இது என்ன ஆகும்? இது 2, இது 1. ஸோ is equal to 8. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் தேர்டுக்கு வந்து 8 தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். 8 + what is the next one? 8 + 10. அதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி எழுதுவோம். ஸோ டேர்ம் 1 வந்து y minus 1 + 2 + 3. ஸோ அப்போது -11 ப்ளஸ் ஓகேவா ப்ளஸ் 4/5 ப்ளஸ் இது வந்து 10 இல்லையா? இது வந்து 10. ஆன்சர் வந்து 10 இது. ஸோ 10 எழுதிக்கலாம் இங்கே. ஓகே, 10 + 8. ஓகேவா? 10 + 8. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம் மூணுத்தையும் நம்ம கூட்டுறோம், அதனால் இது வருது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இது கூட்டினதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்ப்போம். பேசிக்காக 4/5. அடுத்தது இங்கே வந்து +7. ஓகேவா? 18 - 11 அப்படிங்கிறபோது 7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு 4/5 + 7. ஸோ therefore என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.